ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः பரதத்வே சதா லீனோ ராமகிருஷ்ண சமாஜ்ஞயா யோ தர்மஸ்தாபனரதோ வீரேஷம் தம் நமாம்யஹம் வீரேஷம் தம் நமாம்யஹம். எல்லோருக்கும் இனிமையான குளுமையான மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனால் சில நாட்கள் விசேஷமான நாட்கள். எப்படி தீபாவளி வருது, பொங்கல் வருது, உங்களுடைய பர்த்டே வருது இல்லையா? அன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. லைக் தட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல்? ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சாது பிறந்த நாள். இந்தியாவில் தான் நிறைய மகாத்மாக்கள் பிறந்திருக்காங்க. அமெரிக்காவில் எத்தனை மகாத்மாக்கள் பிறந்திருக்காங்க யாருக்காவது தெரியுமா? யூரோப்பில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாண்டில், பாகிஸ்தானில், ஒன்லி இன் இந்தியா. நான் பிருந்தாவனத்தில் இருந்தப்போ அங்கே இருக்கிற ஒரு சாது வேடிக்கையாக சொல்லுவார், அங்கேயே தங்கியிருக்கிற சாது, தேவர்கள் கூட பிருந்தாவனத்தில் வந்து பிறக்கிறதுக்காக தவம் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இதெல்லாம் உண்டு. இந்த பாரத பூமி புண்ணிய பூமி, கர்ம பூமி. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், மனுஷன் முக்தி அடையணும்னாக்கா அவன் இந்தியாவில் பிறந்தே ஆகணும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். இவங்கெல்லாம் வந்து சும்மா வாய்க்கு வந்ததை பேச மாட்டாங்க. தே ரிமெயின் இன் ட்ரூத், தே ஸ்பீக் ட்ரூத். அப்படி இந்த பாரத தேசத்துக்கு என்ன பெருமை? இப்போ நாமளே சொல்லிக்கிட்டாக்கா, என் பையன் மாதிரி உத்தமம் கிடையாது, என் பையன் மாதிரி அழகு கிடையாது அப்படி சொன்னாக்கா அது தற்பெருமை மாதிரி. வேறு யாரோ ஒருத்தர் சொன்னால், அதுவும் பர்டிகுலர்லி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாக்கா உடனே வி அக்செப்ட். இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த்து நமக்கு உண்டு. ஓ, அவர் சொல்லிட்டாரா, ஜான் நிக்கல்சன் சொல்லிட்டார், அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, அவர் சொல்லிட்டாரா, அப்போ கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா? எனவே அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஜெர்மனியில் ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தார், மேக்ஸ் முல்லர். விவேகானந்தர் போய் பார்த்துருக்கிறார். அந்த மேக்ஸ் முல்லருக்கு ராமகிருஷ்ணன் மேலே அவ்வளோ பக்தி, அவ்வளோ மரியாதை. ராமகிருஷ்ணனுடைய லைஃப்பை நான் எழுதணும் அப்படின்னு சொன்னப்போ விவேகானந்தர் சாரதானந்த சாமியை கூப்பிட்டு சொல்கிறார், அவருக்கு வேண்டி நோட்ஸ் எல்லாம் நீ தயார் பண்ணி கொடு அப்படின்னு. சாரதானந்த சாமி ஹெல்ப் பண்ணார். மேக்ஸ் முல்லர் எழுதினார் த கிரேட் மகாத்மன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த மேக்ஸ் முல்லர் ஜெர்மன் ஃபிலாசபர், அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட், இந்தியர்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்கிறார், உலகில் அதிசயமான தேசம் ஒன்று உண்டு என்றால் அது பாரத தேசம் ஆகும். இந்தியர்கள் யாருமே சொல்லலை பாருங்க. அவர் சொல்கிறார், ஜெர்மன் பர்சன், உலகில் அதிசயமான தேசம் ஒன்று உண்டு என்றால் அது பாரத தேசம் ஆகும். ஏன்? இங்கு தெய்வம் மனிதனாக தோன்றுகிறார், மனிதர்கள் தெய்வமாக மாறுகின்றனர். என்ன அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், சங்கரர் வந்தார், ராமானுஜர் வந்தார், ராமகிருஷ்ணர் வந்தார், இன்னும் யார் யார் வரப்போகிறாங்களோ. விவேகானந்தர் ஒரு லெட்டரில் எழுதுகிறார், ராமகிருஷ்ணா இஸ் நாட் தி லாஸ்ட் இன்கார்னேஷன், ஸோ மெனி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். அதை இவர் சொல்கிறார்,
தெய்வம் மனிதனாக தோன்றுகிறார், மனிதர்கள் தெய்வமாக மாறுகின்றனர். இந்தியாவுக்கு மட்டும்தான். ஸோ மேக்ஸ் முல்லர் சொல்லியிருக்கிறதுனால நம்ம நம்பலாம் இல்லையா? நம்பி ஒன்றும் சந்தேகம் இல்லாமல் நம்பலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மகாத்மா, மனித பிறவி எடுத்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர் நம்முடைய சுவாமி துரியானந்தர். அவருடைய பிறந்த தேதி இன்றைக்கி. டேட் ஆஃப் பர்த் வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1863. நாம் எப்போவுமே வந்து டேட் ஆஃப் பர்த் கொண்டாடுறதில்ல. டேட் ஆஃப் பர்த் வந்து இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். நமக்கு எப்போவுமே வந்து திதி தான். எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கோமோ அதுதான் வந்து உண்மையான பர்த்டே அப்படின்னு ஒரு கணக்கு. ஸோ இன்றைக்கி திதி. இவர் பிறந்த 9 நாள் கழித்து தான் விவேகானந்தர் பிறந்தார். அதே வருஷத்தில் அவர் பிறந்த 9 நாள் கழித்து ராஜா மகாராஜ் பிறக்கிறார். ஒரே மாதத்தில் 3 மகாத்மாக்கள், 3 பேருமே 3 விதம். வேடிக்கையாக இருக்கும். ஆனால் 3 பேருக்குள்ளே இருந்த அந்த உறவு அவ்வளவு இறுக்கமானது. விவேகானந்தர் என்னமோ ஒரு மியூசிக் டைரக்டர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரை அவர் வேடிக்கையாக சொல்லுவாராம் தன்னுடைய சிஷ்யர்கள்கிட்ட, சங்கீதம் தெரிஞ்சால் மட்டும் போதாது ஓய், எங்கீதமும் தெரியணும் அப்படிம்பாராம். தட் இஸ் காமன் சென்ஸ். விவேகானந்தருக்கு வந்து அந்த எங்கீதம் ரொம்ப தெரியும். 9 நாள் இவர் பெரியவர். அதனால் எப்போ கூப்பிட்டாலும் ஹரிபாய் அப்படின்னு கூப்பிடுவார். ஹரி அண்ணா. நம்ம வீட்டிலலாம் அப்படி கூப்பிட்றோமா? இப்போல்லாம் வந்து புருஷனே அப்படி கூப்பிட்றதில்ல, பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படி சொல்லி கேள்வி நமக்கு தெரியாது. ஹரிபாய் ஹரிபாய் அப்படின்னு கூப்பிடுவார். ஏன்? 9 வயசு, 9 நாள் மூத்தவர். அந்த மாதிரி ஒரு மரியாதை. ஹரி மகாராஜுக்கு வந்து அவர் எப்பவும் தன்னில் தானே லயிச்சிருப்பார். நீங்கள் பகவத்கீதையில் 2nd சாப்டரில் ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் அப்படின்னு பகவான் சொல்லுவார். 18 ஸ்லோகங்கள். அதை படிச்சுட்டு அதனுடைய மீனிங் படிச்சுட்டு துரியானந்த சாமியை கொண்டு வாங்க, கரெக்டாக பொருந்துவார் ஒவ்வொரு குவாலிட்டிக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா. எப்படி ஒரு மகாத்மா ஆனார்? நாமளும் தான் பிறந்திருக்கோம். மடத்தோடு அத்தனை வருஷமாக கான்டாக்டும் இருக்குது. அந்த மாதிரி ஆக முடியல, ஆயிட்டுருக்கோம். நம்பிக்கை எழுந்துடாதீங்க. பட் ஹவு தீஸ் பீப்புள் 7 வயசு இருக்கிறப்பவே ஹரிமரா சொல்லுவாராம், ஃபேமிலி லைஃப் இஸ் நாட் மென்ட் ஃபார் மீ. பாருங்கள், அன்றைக்கி ஒரு கிருபானந்த வாரியார் சொன்ன ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. வயசான ஒருத்தர் தெருவில் சைக்கிளை நிறுத்திட்டு ஒரு சினிமா போஸ்டர் பார்க்குறார். ஒரு 25 வயசு பையன் எதிர்த்தாப்பில் வரான். பார்த்துட்டு போஸ்டரையும் பார்த்துட்டு இந்த ஆளையும் பார்த்துட்டு, என்ன பெரியவரே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறான். இவன் வாள். அவர் அந்த போஸ்டர் பார்த்துட்ருக்குறார். அவர் பெரியவர் சொல்கிறப்ப, பிள்ளைங்கிட்ட பேசி சம்மதம் வாங்குப்பா அப்படின்னு சொல்கிறார். மைண்ட் இஸ் ரன்னிங் ஆஃப்டர் வேர்ல்ட்லி திங்ஸ். வயசான காலத்தில் கூட. ஆன் த கான்ட்ரரி, இந்த பையன் 7 வயசு பையன் சின்ன வயசுலேருந்தே அந்த துறவில் நாட்டத்தை காட்டுறான். எனக்கு குடும்ப வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கான். எப்படி இது வருது? கிருஷ்ணன் சொல்வார், பூர்வாபியாசேனதே நைவ ஹிரியதே ஹெவசோபி சக அப்படி சொல்லுவார். பூர்வ அபியாசம்னாக்கா நாம் ஒவ்வொரு ஜென்மாவில் எந்த மாதிரி காரியங்கள் செய்கிறோமோ, எந்த மாதிரி எண்ணங்களை எண்ணுகிறோமோ, அதனுடைய பதிவுகள் நம்முடைய காரண சரீரத்தில் இருக்குது. சிப்பு, இந்த கம்ப்யூட்டர்லாம் போடுவாங்க இல்லையா, மொபைலில் போடுவாங்க சிப்பு, அந்த மாதிரி. தட் இஸ் கால் காரண சரீரம். ஒரு ஞானி சொல்வார், முக்தின்னா என்ன? சிம்பிளாக சொல்கிறார், காரண சரீரத்திலிருந்து விடுதலை அடைவது முக்தி. அந்த காரண சரீரத்தை கிரியேட் பண்ணுறது நாம தான். கிரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகளை அனுபவிக்கிறதும் நாம தான். இந்த பெங்காலியில் ஒரு பாட்டு வரும், தோஷ்காரோ நாயகோமா
அவர் சகாத சொல்லிலே டுவே மோரி அப்படின்னு ஒரு பாட்டு. யாருடைய தோஷமும் இல்லை, நானே தோண்டின குழியில் தண்ணி தேங்கியிருக்கு, அதில் நானே மூழ்குகிறேன் அப்படின்னு ஒரு பக்தர் பாடுவார். நாம் படுற கஷ்டத்துக்கும் நாம் தான் காரணம், நம்மளுக்கு வரக்கூடிய புகழுக்கும் நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா, ஜென்ம ஜென்மமாக இந்த சம்ஸ்காரங்களை அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே வராங்க. நமக்கும் இந்த லைஃப் கடவுள் கொடுத்துருக்கிறார், நல்ல கர்மாக்களை உருவாக்குறதுக்கு எல்லாம் விதிப்படி நடக்கும். விதி இஸ் ஒன் பார்ட், ஃப்ரீ வில் இஸ் அதர் பார்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சிருங்கேரி மட்டில் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இருந்த பெரிய ஞானி. அவர்கிட்ட போய் ஒரு ஃபாரினர் கேட்டார், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தியரி ஆஃப் ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் அப்படின்னு சொன்னாராம். ஃபாரினர், கிறிஸ்டியன். இவர் கேட்டார், வாட் இஸ் யுவர் டவுட், என்ன சந்தேகம்? ஃபேட் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஃப்ரீவில் இருக்க முடியாது. ஃப்ரீவில் இருந்தால் ஃபேட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது. பட் யூ ஹிந்துஸ் ஸ்பீக் அபவுட் போத், ஹவ் இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் வேர்ல்ட்லியாக இருந்தாக்கா பயங்கர வேர்ல்ட்லியாக இருப்பான். திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவான். நான் நிறைய ஃபாரினர்ஸை பார்த்துருக்கேன் கல்கத்தாவில் இருந்தப்போ. அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் சில்லி கொஸ்டின்ஸாக இருக்காது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னாக்கா, டேவிட் காட்மேன் அப்படின்னு ஒருத்தர் ரமண மகர்ஷியை பார்க்க வந்திருக்கிறார். ரமணருடைய டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்கிறார். பி ஆஸ் யூ ஆர், கிடைச்சா வாங்கி படித்து பாருங்கள். நம்முடைய பக்தர்கள் ரமணர் கூடவே இருந்தவங்க மோஸ்ட்லி அந்த ரெமினிசன்சஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க ரமணர் பற்றி. அது நீங்கள் படித்தாக்கா, காலையில் பகவான் வந்தார், அந்த பைப் திறந்திருந்தது, அதை மூடிவிட்டு வந்தார், வெங்காயம் வெட்டினார், இதை தான் எழுதுவாங்க. இதை பற்றி பகவான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? எழுதட்டும். பட் தெர் ஆர் so many precious things. அந்த காட்மேன், ஹீ இஸ் ரியலி அ காட்மேன். அவ்வளோ நல்ல கம்பைலேஷன், ஒரு வெட்டி பேச்சு இருக்காது. அவருடைய பெஸ்ட் டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி புக்காக போட்டிருக்கிறார். 96 நான் ஹைதராபாத்தில் இருந்தப்போ ஒரு அன்பர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த அன்பருடைய பேரும் ரமணன் தான். அப்போ இருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளவு கிளாரிட்டி கொடுக்கும் அந்த புக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், ஃபாரினர்ஸ் எல்லாருமே வேர்ல்ட்லி மைண்டட் கிடையாது. நிறைய சீரியஸ் மைண்டட் பீப்புள் இருக்காங்க. அவங்க எடுத்தால் நிற்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ வில் ஃபேட் அந்த கேள்வி கேட்குறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள்கிட்ட. அவர் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னாரா, போத் ஆர் நாட் டிஃப்ரெண்ட், ரெண்டுமே தனித்தனி கிடையாது. போன ஜென்மாவில் நீ எந்த அளவுக்கு ஃப்ரீ வில் யூஸ் பண்ணியோ அது இந்த ஜென்மாவில் ஃபேட்டாக வந்திருக்கு. இந்த ஜென்மாவில் நீ எந்த அளவுக்கு ஃப்ரீ வில் யூஸ் பண்ணுறியோ அது அடுத்த ஜென்மாவுக்கு ஃபேட்டாக வரப்போகுது. ஒன் பிகம்ஸ் தி அதர் அப்படின்னு சொன்னார். இட் இஸ் ட்ரூ. வேதம் கூட அதை தான் சொல்லுது. விதி பாதி, மதி பாதி. எல்லாம் அவர் நினச்சாதான் அப்படின்னாக்கா அவர் நினைக்கவே மாட்டார், நீங்கள் தான் நினைக்கணும் இல்லையா? அது வேறு மாணிக்க வாசகர் நம்ம ஜனங்களுடைய மனநிலையை பற்றி தெரியாமல் ரொம்ப வருஷம் முன்னாடி பாடி வச்சுட்டார். அவனருளாலே அவந்தாள் வணங்கி அப்படின்னு. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு அதெல்லாம் குருதேவர் நினைக்கணும் சார். நான் 2 பேரும் நான் இது ஃபோன் பண்ணாங்க, கேட்டேன், கல்பத்ரு ஹாப்பி கல்பத்ரு அப்படின்னு ஃபோனில். இப்போல்லாம் ஃபோன்லாம் வந்ததில் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். ஹாப்பி கல்பத்ரு சாமி அப்படின்னாக்க, ஏன் இன்றைக்கி வரல, ஸ்பெஷல் டே, இயர்லி ஒன்லி ஒன்ஸ். என்ன பண்ணுறது சாமி, சம்சாரத்தில் இருக்கோம், நிறைய வேலை, ஒரு நாள் வேலையை விட்டு தொலைங்கலேன் அப்படின்னு சொன்னேன். சாரி, ஒரு நாள் கூட என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? என்ன அவ்வளோ என்ன வேலை? 18 hours வேலை செய்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர். ஒரு நாள் கூட நமக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு மனசு வரல. That means we are not utilizing our free will properly.
எல்லாம் குருதேவர் எழுத்தாக தான் வரும் அப்படின்னாக்கா அவர் பாவம், ஆல்ரெடி அவர் கேன்சர் பேஷண்ட், அவருக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? அவர் லூச்சி எடுக்க போய் விரல் அருந்துடுச்சு, கட் ஆகிடுச்சு, அவ்வளோ வீக்காக இருக்கார். அவர் பிடிச்சி இழுக்கணும்னாக்கா, இவ்வளோ பேர் இழுக்கணும்னாக்கா என்னாலேயே இழுக்க முடியாது. ஜயோஸ்மி விவசாயோஸ்மி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். வெற்றியாக இருக்கிறேன், அந்த வெற்றியை தரக்கூடிய சுயமுயற்சியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். நம்ம எப்போவுமே சுயமுயற்சி பக்கமே போகிறதில்ல, ஆனால் வெற்றி வேணும்னு எல்லோரும் ஆசைப்படுறோம். இது எப்படின்னாக்கா, பையன் படிக்கவே மாட்டான், ஆனால் பாஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த காலத்து டீச்சர்ஸ் பாஸ் பண்ண வச்சிடுறாங்க. இல்லைனாக்கா ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நிற்கணும், இல்லை டிஓ கிட்ட போய் நிற்கணும், பாவம். அதுக்கு இந்த பையனே தேவலாம் சொல்லிட்டு இல்லை, படித்த சப்ஜெக்ட் தான் எழுது கிடுன்னு மார்க் போட்டு அவனை துரத்து முதல்ல ஸ்கூலை விட்டு. ரங்கநாதாஜி மகாராஜ் சொல்லுவேன், ட்ரைனிங் ஆஃப் த மைண்ட், தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஹியூமன் பர்த் அப்படின்பார். என்ன ஸ்டேட்மெண்ட்! நம்ம எல்லாத்துக்கும் காஞ்சி பெரியவா ஒரு இடத்துல சொல்கிறார், பணத்தை தேடி ஃபாரின் கண்ட்ரிஸுக்கெல்லாம் போகிறா, ஆனால் ஆன்மீகம் மட்டும் தானே வரணும்னு நினைக்கிறா. என்ன வேடிக்கை பாருங்களேன்! எவ்வளோ உண்மையான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஞானிகள்லாம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, உண்மையை தான் பேசுவாங்க. பணத்தை தேடி எங்கேயோ போகிறோம் பாருங்களேன். அமெரிக்கா, அங்கே விசா ப்ராப்ளம், அங்கேருந்து கனடா, அங்கே ஏதோ ஒன்று, அங்கேருந்து ஆஸ்திரேலியா, எங்கேயோ போகிறோம் இன் சர்ச் ஆஃப் ப்ரெஷஸ் மணி which is not going to come with us. எது நம்ம கூட வரணுமோ அதை பற்றி கவலையே படாமல் இருக்கோம். எது நம்மளை கரையேற்றுமோ we are not bothered. அந்த ஃப்ரீ வில் போர்ஷன் அப்படியே இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்கில் ஒரு 10 கோடி போதுமா, 20ஆகவே வச்சுங்க, உங்கள் பேரில் போட்டு வச்சுருக்கிறார் சிவராமகிருஷ்ணன் 20 crores. ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல், சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார், ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தாக்கா, ஹவு பிரில்லியன்ட் யூ ஆர். லைக் தட் நாம் இந்த வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோம் தெரியாது, போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட்டு, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹவு டு ஸ்பெண்ட் 24 hours. வேலையில் இருந்தப்போ 24 hours போகிறதே தெரியல, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போகவே மாட்டேங்குது. என்கேஜ்மெண்ட் இல்லை. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார் இல்லையா, ஒரு காலத்தில் ஒரு நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் வயசாகிடுச்சு, நடிக்க முடியல, யாருமே போய் பார்க்குறது இல்லை. அப்போது இன்னொரு நடிகர், ஒரு ஜூனியர் நடிகர் போய் பார்க்க போனாராம் ஒரு நாள், அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. பார்த்தா ஒரு ரூமில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஜூனியர் நடிகரை பார்த்தோன்னே அழுதாராம் நடிகர் திலகம். முன்னெல்லாம் என்னை சுற்றி கூட்டம் இருக்கும்பா, இப்போ ஒருத்தர் என்னை பார்க்கவே வர்றதில்லை. திஸ் இஸ் லைஃப். இதுலேருந்து கற்றுக்கணும். உடம்புல, அதனால தான் ராஜா மகாராஜ் சொல்லுவார், உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி பகவான்கிட்ட கொடுத்துரு. இல்லைனாக்கா மனசு கண்ட இடத்துக்கு போச்சுன்னாக்கா, அவர் சொல்கிறார் ஒரு எக்ஸாம்பிள், இந்த நெல்லிக்காய் மூட்டை பிரித்து விட்டால் எப்படி இருக்கும், அப்படி கொட்டுங்க கிடுன்னு ஓடும். இவர் சொல்கிறது நெல்லிக்காய் மூட்டை. இன்னொரு பெரியவர், யார் அவர், அன்றைக்கி தான் படித்தேன், அவர் சொல்கிறார் மனசு எப்படின்னாக்கா இந்த பாதரசம் மாதிரி, மெர்க்குரி மாதிரி. மெர்க்குரி கொஞ்சம் கீழே ஊற்றினாக்கா, நம்ம யாரும் பார்த்ததில்ல, சில பேர் பார்த்துருப்பீங்க லேபில், ஊற்றுனாக்கா அது சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டு ஓடும், அதை கலெக்ட் பண்ணவே முடியாது. மைண்ட் இஸ் லைக் தட். வென் யூ ஆர் யங், உடம்பும் ஒத்துழைக்கும், மனசும் ஒத்துழைக்கும். கடைசியில் பார்த்துக்கலாம்னாக்கா எப்போ கடைசின்னே தெரியாது. அந்த ஓஷோன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேடிக்கை சொல்லார், என்ன விந்தை இது, எல்லாவற்றையும் இங்கே விட்டு விட்டு போவதற்காக மனிதன் கட்டுக்கட்டாக சேர்த்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இதெல்லாம். இல்லை, ஒரு கட்டு கூட வர, நம்மளே கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் கொரோனா பீரியடில் போனால் நம்ம உடம்பு, நம்ம அப்பாவுடைய உடம்பு அது கூட தெரியாது, மூட்டை கட்டி இது எடுத்துகிட்டு போ. தாமரை இலை தண்ணீர் போல இந்த வாழ்க்கை அப்படின்னு சங்கராச்சாரியார் பாடுவார். அதிசய சபலம் அப்படிம்பார். தத்வத் ஜீவிதம், இந்த ஜீவிதம் அந்த மாதிரி. நம்ம கவலை இல்லாமல் எதை பற்றி என்னென்னமோ பற்றி நினச்சிட்ருக்கோம், எக்ஸப்ட்
த ரியாலிட்டி. ஆனால் இங்கே இவங்களை பார்த்தா 7 வயசு பையன் சொல்கிறான், ஐ எம் நாட் ஃபார் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு. பூர்வாபியாசேன, இந்த ஜென்மாவில் நீங்கள் எந்த அளவுக்கு சத் கர்மாக்களை கிரியேட் பண்ணுறீங்களோ, மனசுக்கு கொடுக்குறீங்களோ, நல்ல ஞாபகம் வச்சுங்க, அந்த கர்மாக்கள் தான் கேரிடு ஓவர், நாட் யுவர் கரன்சி. இந்த கர்மாக்கள் அப்படியே அடுத்த ஜென்மாவுக்கு போகும். அதனால தான் சில குழந்தைகள் சின்னதிலே வந்து கோயிலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும். நேற்று கூட ஒரே கூட்டம், நமக்கு வந்து இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் டியூட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து போகிறப்போ நம்ம யூத் ஃபாரம் நம்ம பையன் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவருடைய மனைவி எல்லாம் தீட்சை எடுத்தவங்க. அந்த குழந்தை குட்டியாக இருக்கும், 1 வயசு கூட இருக்காது. என்னை பார்த்தா ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணும். அது யார் சொல்லி கொடுத்தா? carried over, brought forward. அதுதான் கிருஷ்ணன் சொல்வார், பூர்வாபியாசேன. ஸோ அந்த மாதிரி இருந்த இந்த ஹரி சின்ன வயசில் கங்காதர், பிற்காலத்தில் வர அகண்டானந்தர், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேரும் பக்கத்து பக்கத்து தெருவில் இருக்காங்க. சர்வமங்களா கோயில் ஒன்று இருந்தது கல்கத்தாவில் ஒரு இடத்துல, இப்போ கூட இருக்குது. அங்கே நடந்தே போவாங்களாம், போய் கும்பிடுவாங்க. அங்கே சித்து வேலை தெரிஞ்ச ஒரு துறவி, இந்த சித்தியெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, திடீர்னு பூவை கொண்டு வருவாங்க, திடீர்னு தண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி சித்து வேலை தெரிஞ்ச ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார். இவங்க 2 பேரும் போய் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த பசங்களை பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது அவருக்கு, அந்த ஞானி. ஏன்னா அவரும் கொஞ்சம் சித்து வேலை செஞ்சாலும் கொஞ்சம் துறவு இருக்குது இல்லையா, பார்க்குறாரு இந்த பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் கேட்குறார் ஹரியை பார்த்து, என்ன வேணும் உனக்கு? ஹரி அப்போ 10 வயசோ இல்லை 15 வயசு இருக்கலாம். அந்த வயசில் ஹரி சொல்கிறான், ஆன்மீக சாதனை செய்து இறைவனை நான் அடையணும் அப்படிங்கிறான். 15 வயசில். நாமெல்லாம் வந்து எதிர்காலத்தை பற்றி டாக்டரா ஐஏஎஸ்ஸா எதில் பணம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு கணக்கு போடுறப்போ ஆன்மீக சாதனை. அங்கேயும் பாருங்கள், விவசாயோஸ்மி அப்படி சொன்னார் கிருஷ்ணர். சுய முயற்சி, கடவுள் எப்படியாவது எனக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லலை. see his confidence level, பாராட்டணும். இதெல்லாம் ஆன்மீக சாதனை செய்து இறைவனை அடையணுனாக்க பிச்சை வேண்டாம் எனக்கு. வாட் அ பியூட்டிஃபுல் ஐடியா இல்லை? நான் பேருமட்டில் இருந்தப்போ சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜை பார்த்துருக்கேன். விசேஷ நாளில் மெயின் கோயிலுக்கு போவார், மற்ற நாளில் கோயிலுக்கே போக மாட்டார் அவர். இஸ் இயர் ஒன்லி அப்படிம்பார் ரூம்லேயே. விசேஷ நாளில் குரு மகாராஜ் ஜெயந்தி, சுவாமிஜி ஜெயந்தி அப்போ போவார். அங்கே கூட அழைச்சிட்டு போவோம். அங்கே போனாக்க கோயிலுக்கு கர்ப்பமந்திரக்குள்ளே நுழையிறப்போ நான் பார்த்துருக்கேன், 93 வயசு, 94 வயசு, 95 வயசு ராஜா மாதிரி போவார். நாட் லைக் அ பெகர். வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃபாதர். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அப்படி போய் அப்படி அங்கே போய் கை இப்படி வந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போ இப்படி பார்ப்பார், அதுவும் கம்பீரமாக கும்பிடுவார். தன்னம்பிக்கை. தன்னை நம்பும் மனிதனையே உலகம் நம்பும் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுவார். அந்த மாதிரி இவர் 15 வயசு பையன் ஆன்மீக சாதனை செய்து இறைவனை அடையணும் அப்படின்னு. அந்த துறவி கேட்டவன் அவன் ஆச்சரியப்பட்டான், எனக்கே இந்த ஆசை வரல, என்ன அற்புதம், நீ நிச்சயமாக சாதிப்ப அப்படின்னு சொன்னாரான். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த யங் ஏஜில். கிருஷ்ணன் சொல்வார், அநேக ஜென்ம சம்சித்த ததோ யாதி பராங்கதிம் அப்படிம்பார். நீங்கள் செய்கிற சாதனைகள் ஒவ்வொரு ஜென்மாவில் செய்கிறதெல்லாம் கூடிக்கிட்டே வருது. இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு உண்டியலை கொடுத்துட்டு டெய்லி 1 ரூபா போடுமா அப்படின்னு சொன்னாக்கா டெய்லி போடும். டெய்லி போடுறது 1 ரூபி ஒன்லி. அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் எவ்வளோ இருக்கும்? ஹியூஜ் அமௌண்ட் இல்லையா? 1 ரூபா போட்டால் 365, 2 rupees போட்டால் டபுள், 5 rupees போட்டால் 5 times, 10 rupees போட்டால் 10 times. நம்ம கீதானந்த மகாராஜ் சொல்லுவார் வேடிக்கை. ஒரு நாள் பிருந்தாவனத்தில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் இப்போ பிரம்மச்சாரி, நான் சும்மா வச்சு சொன்னேன், சாதனையுடைய பங்கு எவ்வளவு மகாராஜ் அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், அது பங்கு இங்கெல்லாம் கிடையாது, இது ஒரு ரேஷியோ கணக்கு மாதிரி. நீ எவ்வளோ அதிகமாக பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரம் முடியும். இஃப் யூ டிலே யூ வில் பி டிலேடு.
இப்போது இங்கேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போகிறீங்க காரில், 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் போய் சேருவீங்க. இட் வில் டேக் மோர் டைம். 80 போனால் half ஆஃப் தி டைம். 100 போனால் இன்னும் கொஞ்சம் குறையும். அதுக்கு மேலே போனால் ரொம்ப சீக்கிரம் ராமேஸ்வரத்தை தாண்டி போயிடலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வேண்டாம். லைக் தட் நம்ம கையில் தான் இது அப்படின்னு கீதானந்த மகாராஜ் சொன்னார் 93. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை தான் கிருஷ்ணன் சொல்கிறார், அநேக ஜென்ம சம்சித்த ததோ யாதி பராங்கதிம். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், சத்காரியங்கள் சேர்ந்துக்கிட்டே வருது உங்கள் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் ஜென்மாவில் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் எப்படி சாமிஜி சொல்லுவார், பூர்வாபியாசம் அப்படின்னாக்கா அந்த கர்மாவே வந்து உங்களை வந்து கொண்டு போய் அந்த லைனில் தள்ளும். அதனால தான் இந்த சச்சின் டெண்டுல்கருடைய 4 வயசு ஃபோட்டோ யாராவது பார்த்துருக்கீங்களா? இத்திரோண்டு இருப்பான், ஒரு ஹாஃப் பேண்ட் போட்டுட்டு பேட்டு தூக்கிட்டு நிற்பான். 4 வயசு பையனுக்கு கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும்? அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன் ஒரு தடவை. 4 வயசு பையன் இப்படி பேட்டை தூக்கி நிற்கிறான். எங்கேருந்து வந்து அந்த சம்ஸ்காரம்? ராமானுஜம் த கிரேட், 10 வயசு பையன் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு போய் கணக்கு சொல்லி கொடுக்குறான். நம்ப முடியுதா இல்லையா? அந்த பசங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்து, டே இதை கொஞ்சம் சொல்லி கொடுறா. அவன் எம்எஸ்சி படிக்கிறான், இவன் 10 வயசுனாக்கா 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸ் படிக்கிறவன் இது உட்காந்து இது இப்படி போடணும் இப்படி போடணும் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸ்கூலில் படிக்கிறப்போ அவங்க வாத்தியார் இந்த நியூ இயர் செஷன் ஆரம்பிக்கிறப்போ, டே ராமானுஜா இங்கே பாரு இத்தனை பீரியட்ஸ் இருக்குது, இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதை கணக்கு போட்டு கொடுனாக்கா இவன் உட்காந்து போட்டு கொடுப்பான். இந்த கிளாஸுக்கு 23 பேர், இந்த கிளாஸுக்கு 15 பேர், இந்த கிளாஸுக்கு இந்த டீச்சருக்கு இத்தனை பீரியட்ஸு, இந்த டீச்சருக்கு இத்தனை இதெல்லாம் 10 வயசு பையன். எங்கேருந்து அந்த ஜீனியஸ் வந்தது? தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவார், ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்ஸ்பிரேஷன் அப்படிம்பார். எப்படியாவது குருமராஜ் அருள் சொல்லிட்டு ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? டோன்ட் டிமாண்ட், யூ கமாண்ட். ரங்கநாதன்ஜி மகாராஜ் சொல்லுவார், ரெஸ்பெக்ட் இஸ் நாட் டிமாண்டட், இட் இஸ் கமாண்டட் அப்படிம்பார். அவர் நிற்பார் அப்படி செங்க மாதிரி. நம்மளை பார்த்து அது கொடுக்கணும், வரணும், அப்படி நாம் உழைக்கணும். நல்லா படிக்கிற பையன் டீச்சர்கிட்ட போய் கெஞ்சுவானே, மேம் எப்படியா ஒரு 2 மார்க்கு போட்டு என்னை பாஸ் பண்ண வைங்க. அவன் போய் கேட்பான், மேம் இதை நான் கரெக்டாக எழுதிருக்கேன், நீங்கள் ஏன் தப்பு போட்டிருக்கீங்க கேட்பானா இல்லையா? அந்த மாதிரி இவர் சொல்கிறார், ஆன்மீக சாதனை செய்து இறைவனை அடையணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. நீ சாதிப்பாய் அப்படிங்கிற. பல ஜென்மாக்கள் மூலம் நமக்கு வரக்கூடிய சம்ஸ்காரங்கள், இந்த சம்ஸ்காரங்களை தயார் பண்ணுறது தான் இந்த மனித பிறவியின் லட்சியம். எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. வேலு மடத்தில் ஒரு நாள் ரங்கநாதாஜி மரம் என்கிட்ட சாப்பிட்றப்ப ஒரு ஜாலியாக பேசுவார் கொஞ்சம். ஸோ ஒன் டே நான் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தேன். அப்போ அவருக்கு சின்ன வயசு தான், 13-14 வயசு. பட் காஸ்பல் அப்போ தான் படிக்கிறார். படிச்சுட்டு அவர் மனசில் பல விதமான சேஞ்சஸ். எங்கள் அம்மா என்னுடைய ஜாதகத்தை வச்சு ஒருத்தர்கிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஆள் சொல்லிகிட்ருக்கான், இவன் நல்லா வருவான், உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். பட் ஐ வாஸ் பிளானிங் டு ரன் அவே. ஐ வாஸ் பிளானிங் டு ரன் அவே, திஸ் மேன் வாஸ் டெல்லிங் பப்ளிங் அப்படிங்கிற. எங்கேருந்து வந்தது அது 15 வயசு பையனுக்கு? இதுதான் சம்ஸ்காரங்கள். அப்புறம் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தார். ராமகிருஷ்ணர்கிட்ட அவர் எப்படி ஒரு குரு பாருங்கள். இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலே 1 மணி நேரம் பேசலாம். அத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்குது. நுனிப்புல் மேயவே கூட. வி கோ டு தி ரூட் காஸ். ராமகிருஷ்ணர் தொடர்பு வந்துடுச்சு. அவர்கிட்ட கற்றுக்கிறார். அப்போது ஒரு நாள் ராமகிருஷ்ணன் சொல்லிக் கொடுக்குறார். பஞ்சவடினாக்கா அந்த இடம் தட்சிணேஸ்வர் போனவங்களுக்கு தெரியும். அங்கே சில பக்தர்கள்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. இவருடைய ரூம்லேருந்து சில கத்தி, பிளேடு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாடிட்டு அவங்க ஏதோ கோயில் பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் ஹரியை கூப்பிட்டு சொல்கிறார், ஹரி இங்கே பாரு, சில பக்தர்கள்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஏதாவது மறந்து போய் வச்சுருப்பாங்க, நீ போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வா, செக் பண்ணிவிட்டு வா. ஹரி போகிறான். அப்போ ஒரு 18 வயசு ஆகிடுச்சு. அங்கே போய் பார்த்தா இவர் சொன்ன மாதிரி ஒரு கொடை ஒன்று அங்கே கிடக்குது. இந்த ஏதோ பழம் வெட்டுறதுக்கு கொண்டு போன கத்தி அங்கே கிடக்குது. இன்னும் 1-2 பொருட்கள் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு
அவன் சாமியை எல்லாம் விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது பிளேஸில் வை அப்படிங்கிறார். கத்தியை கொண்டு போய் அலமாரியில் வைக்கிறப்போ இல்லை அது அங்கே வைக்காத இங்கே வை அப்படின்னு சொல்லி இடத்த காட்டுறார். ஜப்பானில் ஒரு ப்ராவர்பு உண்டு, எவ்ரி திங் ஹேஸ் அ பிளேஸ், எவ்ரி பிளேஸ் ஹேஸ் அ திங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இப்போல்லாம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லிட்டு அது ஒரு கோர்ஸே படிக்கிறாங்க. நாம் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக இருந்தாக்கா வி ஆல் கேன் பிகம் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ். யாரோ ஒருத்தன் வந்துட்டு இப்படி இப்படி வச்சுட்டு பீரோ அங்கே வைங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? ராமகிருஷ்ணர் படிக்காதவர் சொல்கிறார், கத்தி அங்கே வைக்காத, இருட்டில் நான் தேணும்னாக்கா எங்கெங்கேயோ போகணும், கத்தி சில சமயம் வெட்டிடும், இந்த இடத்துல வை. விவேகானந்தர் சொல்வார், ஒரு பெரிய மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அவர் செய்கிற பெரிய பெரிய வேலையை பார்க்காத, வாட்ச் அ மேன் டூ ஹிஸ் மோஸ்ட் காமன் ஆக்ஷன்ஸ், they will indeed will tell you the greatness of that person அப்படிம்பார். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹைதராபாத்தில் ரங்கநாதன் நான் லெட்டர் எழுதிட்டுருப்பேன், திடீர்னு சுவாமிஜியோட கொட்டேஷன் ஒன்று சொல்வார், டீச் யுவர் செல்ஸ், டீச் எவ்ரிபடி, வெயிட், யூ டேக் தட் புக் ஃப்ரம் 3rd cupboard அப்படிம்பார். கப்போர்டில் இருக்குது, அதில் 5th புக் அப்படிம்பார். கம்ப்ளீட் புக்ஸ் அங்கே வச்சுருப்பார். 3rd cupboard, 5th book, bring it, keep it in the same place அப்படிம்பார். ஸ்மால் திங்ஸ், ஃபுல்லி ஆர்கனைஸ்டு இன்டர்னலி. அதனால் அவர் எப்போனா போய் புக்கு எடுப்பார். எந்த புக்கு வேணும், விவேக சூடாமணி எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ஸ்ரீமத் பாகவதம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்டாக போய் எடுப்பார். அந்த ஹோல் லைப்ரரி அவர் ரூம்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 புக்ஸ் இருந்திருக்கும். எது எங்கே இருக்குதுன்னு தெரியும். நம்ம வீட்டில் எத்தனை புக்ஸ் இருக்குது எண்ணி பாருங்க. ஸோ ஹரி வந்து ஹி வாஸ் ட்ரெயின்ட் இன் த ப்ராப்பர் லைன்ஸ் பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா. மறந்து போகக்கூடாது. இது அஃப்கோர்ஸ் நிறைய பேர், நான் வந்து இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, நானே வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பழைய கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கு தீட்சை கிடைச்ச புனிதமான இடம் அது. எவ்ரிடே ஐ கோ தேர். அங்கே போனால் என்னுடைய குருவோட ஞாபகம் வரும். நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன். அப்போ போய் பார்க்குறது, காலையில் வந்து சில பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, வர்றப்போ கரெக்டாக அலர்ட்டாக வருவாங்க, ஃபேன் போட்டுப்பாங்க, உட்காருவாங்க. சாமிஜி சொல்லுவார், மெடிடேஷன் பண்ணாக்கா மைண்ட் வில் பிகம் கான்சன்ட்ரேட்டட். பட் இவங்க கான்சன்ட்ரேஷன் எங்கே போகுதுன்னு தெரியும், போகிறப்ப அப்படியே போயிடுவாங்க, ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கடவுளே லயிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியாது. சரி, நான் போயிட்டு அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு வர்றது. அலர்ட்னஸ். ஆன்மீக வாழ்க்கை வந்து பேன்னு இருக்கிறது இல்லை, ஃபுல் ஆஃப் அலர்ட். அதை கற்றுக் கொடுக்குறார் ராமகிருஷ்ணர். இந்த சின்ன விஷயத்திலே உனக்கு கவனம் இல்லை, பெரிய விஷயத்தில் என்ன பண்ண போகிறேன், கோட்டை விட்டுருவேன்ல. 8 8 16 சொல்ல தெரியாதவன் 88 88 எவ்வளோனாக்கா என்ன சொல்லுவான், நீங்களே எண்ணிங்க சார் அப்படிமா. ஸோ மறந்து போகக்கூடாது. ஒரு லெசன், அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வைக்கணும். இது இன்னொரு லெசன். இது ஹரி மகாராஜ் கற்றுக்கிட்டார். ஹரி மகாராஜ் மட்டும் இல்லை, எல்லாருமே குரு மகாராஜ்கிட்ட போனதுக்கப்புறம் தே வேர் வெல் ட்ரெயின்ட் ஆன் த ப்ராப்பர் லைன்ஸ். இன்னொரு தடவை குரு மகாராஜ் பேசிகிட்டே இருக்கிறார் பக்தர்கள்கிட்ட. ஹரி உட்காந்து கேட்டுட்ருக்காப்புல, பேசிக்கிட்டே இருக்கிறார் கண்டினியூவஸாக. ஹரிக்கு வந்து ஆச்சரியம். ஹரி எப்படின்னாக்க ஒரேஷியஸ் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. புக்கு கிடைச்சா போதும், படிச்சுட்டே இருப்பார், கடை முடிச்சிடுவார். அவ்வளோ படிச்சிருக்கார் அந்த சின்ன வயசுலேயே. அவர் உட்காந்துட்டு கேட்குறாரு. அப்புறம் எல்லோரும் 1 மணி நேரம் என்னமோ பேசிட்டு அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. குரு மகாராஜ்கிட்ட போய் கேட்குறார், சுவாமி நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணுவீங்களா? எங்களை மாதிரி நினச்சிட்டார். பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயார் பண்ணிப்பீங்களா, இவ்வளோ பேசுகிறீங்க அப்படி. ராமகிருஷ்ணன், நோ இல்லைப்பா, தேவி எப்போவுமே என் கூடவே இருக்கிற காளி. நான் எப்பப்போ என்னென்ன பேசணுமோ, யாருக்கு என்ன பேசணுமோ அவள் சப்ளை பண்ணுறா, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமி ஜந்த்ரோ துமி ஜந்த்ரி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நான் எந்திரம், நீ அதை இயக்குபவள். நீ எப்படி பேச வைக்கிறியோ பேசுகிறேன், எப்படி நடத்துறியோ அப்படி நடத்துகிறேன்னு ஒரு பாட்டு, சகுலி தொமாரி இச்சா, அதில் வரும். அற்புதமான பாட்டு.
அது அப்படியே வாழ்ந்து காட்டினவர் ராமகிருஷ்ணர். இதை பார்த்து ஹரி மகாராஜ் வந்து அப்படியே வியந்து போய் நிற்கிறார். எனக்கு ஹரி வந்து ஸ்டூடியஸ், அவ்வளோ உபனிஷத் பிரம்மசூத்திரம் இதெல்லாம் படித்தவர். அவருக்கே இவ்வளோ ஐடியா வரல அந்த பீரியடில். ஒன்றுமே படிக்காத இந்த ஆள் கடகடன்னு பேசிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியப்பட்டார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிறார் ராமகிருஷ்ணன் எவ்வளோ கிரேட் அப்படின்னு. பட் அதுக்காக நாமளும் தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நாங்கள் டிசியில் இருந்தப்போ சோம்நாத் மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். ஒரே ஒரு கிளாஸ் எடுப்பார், புதன்கிழமை ஃபஸ்ட் பீரியட் 45 minutes. நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். ஒரு புதன்கிழமை அவர் வரல, வயசானவர். அப்புறம் போய் அவர் கூப்பிட்டோன்னுங்க, அவர் அன்றைக்கி கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது ரெஸ்ட் எடுக்கிறார். நான் போய் கூப்பிட்டேன். வாட் ஹேப்பன் அப்படின்னாரு. மகாராஜ் உங்கள் கிளாஸ் இருக்குது. ஓ, இஸ் இட் வென்ஸ்டே? ஐ ஃபர்காட், சாரி பிரதர். ஃபஸ்ட்டு பாருங்க, அவர் வயசு என்ன, சாரி பிரதர், ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்தப்போவே 9 to 9:45, அவர் வந்தப்போவே 9:25 ஆகிடுச்சு. வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னார். நாங்கள் 10 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு நினச்சிட்டேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணல. இத்தனைக்கு வந்து கிரேட் மாஸ்டர் ராமகிருஷ்ணர் வந்து புத்தகத்தை படிச்சுட்டே போவார் அவர். இதுதான், வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் கூட பண்ண வேண்டாம். டுடே ஐ ஹவ் நாட் ப்ரிப்பேர்டு, ஸோ இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்க முடியாது. ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். என்ன இன்சிடெண்ட்? அவர் வந்து சுவாமி யதீஸ்வரானந்த மகாராஜிட்ட செக்ரட்டரியாக இருந்தார், லெட்டர்லாம் எழுதுவார். யதீஸ்வரானந்தஜி அப்போ வைஸ் பிரசிடென்ட், ரிட்டையர்ட் ஆகிட்டார், பெல்மட்டில் தங்கியிருக்கார், உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை. அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது பெல்மட்டில். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஹீ ஹேஸ் டு டெலிவர் அ டாக் ஃபார் 15 minutes. இதை வந்து அவங்க அப்போது மட்ட ஆஃபீஸ் இன்சார்ஜாக இருந்த சாமி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறார், மகாராஜ் நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் பேசணும், பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு. சரி அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டார். உட்காந்து ப்ரீவியஸ் டே நோட்ஸ் எடுக்கிறார் யதீஸ்வரானந்தஜி, பிரம்மானந்தஜியோட டிசைப்பிள். இதை சோம்நாத் மகாராஜ் சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறார், நான் போய் பார்த்தேன், நோட்ஸ் எடுக்கிறார். நான் கேட்டேன், மகாராஜ் யூ ஹாவ் ட்ராவல்ட் ஸோ மெனி கண்ட்ரீஸ், டெலிவர்ட் ஸோ மெனி டாக்ஸ், அத்தனை டாக்ஸ் கொடுத்துருக்கீங்க, அத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க, இது 15 minutes டாக், இதுக்கு என்ன நோட்ஸ் தேவையா? நியாயமான கேள்வி இல்லை? அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் வந்து மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் ரெட் கலரில், வாங்கி பாருங்க. பர்சனல் லைஃபுக்கு அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஹவு வி ஷுட் பிகம் மோர் டிசிப்ளின்ட் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரும். இஸ் இட் நெசசரி ஃபார் யூ டு ப்ரிப்பேர் நோட்ஸ் அப்படின்னு கேட்டேன். யதீஸ்வராஜர் எழுதுகிற நிறுத்திட்டு என்னை பார்த்து சொன்னார், சோம்நாத், இட் இஸ் அ சின் டு டெலிவர் எ டாக் விதவுட் ப்ரிப்பரேஷன், ஸோ ஐ எம் ப்ரிப்பேரிங் அப்படி சொன்னார். பிகினிங்கில் ப்ரிப்பேர் பண்ணணும். அம்மா பேச ஆரம்பிச்சுட்டு நாம் சைலண்ட்டாக இருந்துடலாம், அவள் பேசுவாள். பேசுகிற வரைக்கும் நாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹரி மகாராஜ் வந்து குரு மகாராஜை கேள்வி கேட்டு அவருடைய கிரேட்னஸை புரிஞ்சுக்கிட்டார். இன்னொரு தடவை கடவுளை அடைய ஏன் நீண்ட காலம் ஆகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஹரி மகாராஜ் குரு மகாராஜிட்ட. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், கடமை இன்ப நுகர்ச்சி இந்த ரெண்டும் முடியாமல் ஏக்கம் பிறக்காது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லை? என்னமோ ஒரு கண்ணதாசன் பாடுவார் இல்லையா, எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. கீதையோட தத்துவம் இது. யாரோ செத்து போயிட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் நீங்கள் அழலாம். சரி, உனக்கு ரொம்ப டியூட்டி ஹெவி ரோடு, உன்னுடைய சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன், நீ வேலை பண்ணுன்னு சொல்லுவீங்களா? லைக் தட். தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க செஞ்சு முடிக்கணும், அதுதான் கடமை. இன்ப நுகர்ச்சி கடமை செய்கிறப்போ ஒரு சாது நம்ம சாமி வேடிக்கையாக சொல்வார், கடமையில் கண்ணும் கருத்துமாக இரு, விளைவுகளில் கண்டும் காணாமல் இரு. அற்புதமான ஸ்டேட்மெண்ட்.
இப்படி தான் வரணும்னு நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பூர்வ சம்ஸ்காரா, நம்முடைய பாவ புண்ணியம், இதெல்லாம் இருக்குது. ஸோ மணி தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். தெய்வம்னாக்க தெய்வம் இல்லை, தெய்வம் கூலி தரும் நம்முடைய பேப்பரை பார்த்துட்டு, நம்முடைய அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு. ஸோ கடமை முடிக்காத வரைக்கும் விடுதலை கிடையாது. இன்ப நுகர்ச்சி ஆசை இருக்கிற வரைக்கும் முக்தி அப்படிங்கிற பாதை திறக்கவே திறக்காது. இதை ராமகிருஷ்ணன் சொன்னார். நமக்கெல்லாம் ஆசை எவ்வளோ இருக்குது இல்லை, தப்புன்னு சொல்லலை, பட் வி ஹாவ் டு அனலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். நான் டெய்லி ஆரத்தி பார்ப்பேன், உங்கள் லெக்சர்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கேட்பேன், நல்லது தான் கேளுங்க. பட் அதோட ரங்கநாதன் சொல்லுவார், டோன்ட் அப்ரிஷியேட் மை லெக்சர்ஸ், அப்ளை தோஸ் திங்ஸ் அப்படிமா. இப்போது காஃப் சிரப், உங்களுக்கு இருமல், யாரோ இருமுனீங்க இல்லையா, டாக்டர்கிட்ட போகிறீங்க, காஃப் சிரப் கொடுத்துட்டார். அதை டெய்லி அப்படி பார்த்தா போதுமா? பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குது, கலர் நல்லா இருக்குது, வேறு ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சாக்கா காஃப் போகுமா? குடிக்கணும். சித்தின்னு சொன்னால் மயக்கம் வருமா அப்படின்னு சொல்லுவார் ராமகிருஷ்ணன். அதுபோல் சாதனைகள் செய்யணும். அப்ளிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அப்ரிசியேஷன். இன்ப நுகர்ச்சி இதை அப்ளை பண்ண ஆசைகள் தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான், ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், ஏன்டா அழற? 1 வருஷம் முன்னாடி எங்கள் மாமா செத்து போயிட்டார், அவருக்கு குழந்தை கிடையாது, 10 லட்சம் எனக்கு எழுதி வச்சார், அதுக்கு ஏன் அழற? 8 மாதம் முன்னாடி எங்கள் சித்தப்பா செத்து போனார், அவருக்கும் குழந்தை கிடையாது, அவர் ஒரு 10 லட்சம் எழுதி வச்சார், நல்லது தானேடா. 2 மாதம் முன்னாடி எங்கள் அப்பாவும் செத்து போயிட்டார், அவர் இருந்த சொத்து முழுக்க எனக்கு எழுதி வச்சிட்டார், அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? இல்லை, இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு இனிமேல் யாருமே இல்லை, அதனால் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்கே போய் முடியும் பாருங்கள். எந்த ஜென்மத்தில் முக்தி வர்றது? முக்திக்காக ஏக்கம் வர்றது, ஏக்கம் பிறக்காது. கடமையும் இன்ப நுகர்ச்சியும் முற்று பெறாமல் ஏக்கம் பிறக்காது. ஏக்கம் வந்துட்டால் அதுதான் அருணோதயம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வி கேன் see the reddish light இல்லை, காலையில் சம்மர் சீசனில் கன்னியாகுமரியெல்லாம் போய் பாருங்கள், கரெக்டாக அந்த ரெட்டிஷ் வரும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அது வருதுனாலே சன் காட் இஸ் கம்மிங் டு அப்பியர். இங்கே அந்த மாதிரி தான், அந்த ஏக்கம் வந்தாலே போதும். ஏக்கம் இருந்தால் குரு தேடிட்டு வருவார் அப்படின்னு குரு கீதை சொல்லுது. எனக்கு குருவே கிடைக்கல, குரு கிடைக்க வேண்டாம். இஃப் யூ ஆர் ரெடி ஹீ வில் கம். பைரவி பிராமணி வந்துட்டு ராமேஸ்வரர் பார்த்துட்டு சொல்கிறா, மகனே நீ எங்கேயா இருக்க, உன்னை எங்கெங்கே தேடுறது பாருங்க. சரி, அந்த அம்மாவது டிவோஷனல் டைப்பு, எமோஷனல் டைப்பு. தோதாபுரி அவருக்கு எமோஷன் கிடையாது, டிவோஷன் கிடையாது, சப்ரம்மஹ அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து ராமேஸ்வரர் பார்த்துட்டு, பேட்டா தும் யஹாம் பர் ஹோ அப்படிங்கிறார். குரு இவர் தேடக்கூட இல்லை, காளிகிட்ட கூட சொல்லலை, எனக்கு ஒரு அத்வைத்த சாதனை செய்கிறதுக்கு குரு அனுப்புன்னு சொல்லக்கூட இல்லை. ஹி வாஸ் ரெடி. சாமிஜி சொல்லுவார் இல்லையா, அந்த இஃப் த கிரவுண்ட் இஸ் ரெடி seed will come, seed must come, must is the word அப்படிங்கிற வெட்டு மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள்லாம், எல்லாம் உண்மை சத்தியம். ஸோ இதை வந்து சொல்கிறேன். இன்னொரு தடவை ஹரிமஹாராஜ் கேட்டார் ராமகிருஷ்ணர்கிட்ட, உலகத்தில் ஏன் இத்தனை துன்பம் இருக்குது? இல்லை, இங்கே துன்பப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நானே கை தூக்குறேன். எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இல்லை, சில பேர் உடம்பில், சில பேர் மனசில், சில பேர் குடும்பத்தில், என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ். இது அவர் கேட்குறார். அவர் ஏன் கேட்டார்னாக்கா, படிச்சிருக்கிறார், பாகவதம் படிச்சிருக்கிறார், அதில் கருணாமயன் கடவுள் அப்படின்னு நாம் கூட படிச்சிருக்கோம். அவங்க கருணாமயி அப்படின்னாக்கா ஏன் இவ்வளவு கஷ்டம், நமக்கே கேள்வி வருது இல்லையா? அப்போ சொல்கிறார் ராமகிருஷ்ணர், சொல்கிறார், அது அவனுடைய லீலை. நீ பகவானை நம்பினா அது அவனுடைய லீலை, பகவானை நம்பலையா உங்கள் கர்மா, அப்படி வச்சுக்கணும். அது அவனுடைய லீலை. உலகத்தில் தீமையும் துன்பமும் இல்லாவிட்டால் இந்த விளையாட்டு தொடராது அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட வரும் 9 மொழிகளில். பட்டம் பறக்குது, காளி பட்டம் விட்றா, கையில் வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்து சிரிக்கிறான். ஏதோ ஒரு பட்டம் நூல் அருந்து அது பறந்து போயிடுச்சு, அதை பார்த்து காளியை சிரிக்கிறாளாம். அதோ ஒன்று பறந்துடுச்சு, முக்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று
மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே. 1000 ஒருத்தன் தான் என்னை பற்றி திங்க் பண்ணுறான். அதில் எவனோ ஒருத்தன் என்னை தத்வதக உள்ளபடி உணர்கிறான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். அது 1000 கூட சொல்லலை, 10,000 1,00,000 தெரியாது. பட் யூ ட்ரை, யூ ஸ்டார்ட். இப்போ காலேஜில் போய் சேர்றவங்க எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட் வாங்குறாங்களா? எல்லாருமே கோல்டு மெடல் வாங்கினாக்கா அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? எவ்வளோ ஒருத்தன் வாங்கினாக்கா அவன் விட ஐ ஆம் அ கோல்டு மெடலிஸ்ட். ஸோ ஏன் இவ்வளோ துன்பம்? அது இல்லைனாக்கா விளையாட்டு தொடராது, அம்மாவுக்கு வேலையே இருக்காது அப்படின்னு வேடிக்கையாக சொன்னாராம். எனக்கு இதே கேள்வி ஒரு பக்தர் வந்து ரமண பகவான்கிட்ட போய் கேட்டார், நாமெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? அவர் சொன்னார் ரொம்ப அழகாக, அவருடைய அப்ரோச் வேறு மாதிரியாக இருக்கும். துன்பம் ஏன் கொடுத்துருக்கார் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் இது நல்ல இன்பமாக இருந்தால் இதில் உனக்கு பற்று வந்துடும். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டே எவ்வளோ பற்று இருக்குது நமக்கு இல்லை? யாராவது சாகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா சொல்லுங்கள், நான் ஓப்பனாக கேட்குறேன். இல்லை, in spite of all these trials and tribulations, still we stick to life, living. அதை ரமணர் சொல்கிறார், இவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்ப இவ்வளோ பற்று இருக்குது, இன்பமாக இருந்துட்டால் நீங்களாம் விடவே மாட்டீங்க, வாழ்க்கையில் மனசில் பற்றின்மை வர்றதுக்காக தான் துன்பம் அப்படின்னு அவர் ஒரு ஆன்சர் கொடுக்குறார். அற்புதமான ஒரு ஆன்சர். காஞ்சி பெரியவங்கிட்ட போய் கேட்டாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த சேம் கொஸ்டின். ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. நீ மறுபடி பிறக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டேன். முக்தி அடையணும் அதுக்காக தான். நீ மறுபடி பிறவி எடுக்கவே கூடாது அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம். போட்டு கசக்கி மிக்சியில் போட்டு சட்னி என்ன பாடுபடுத்துகிறீங்க, அப்போ தான் அது ரெடி ஆகுது இல்லையா? லைக் தட். ஸோ இந்த மாதிரி குரு மகாராஜிட்ட அவருக்கு ட்ரைனிங் கிடச்சிது. அப்புறம் குரு மகாராஜ் மகாசமாதி அடைஞ்சிட்டார். அப்புறம் இவர் சாமிஜி அமெரிக்கா போயிட்டார். இவங்கெல்லாம் பல இடங்களுக்கு போயிட்டாங்க. பிரம்மானந்த சாமி மோஸ்ட்லி பிருந்தாவில் இருந்தார். இவர் வந்து தேராதன் பக்கத்தில் மொசூரின்னு ஒரு இடம் நான் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். துரியானந்த சாமி தங்கின அந்த குடிசை கூட இன்னும் கூட இருக்குது, நான் போய் பார்த்துருக்கேன். ராஜ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு ஈவினிங் வரார். அப்போல்லாம் வந்து நிறைய ரெவல்யூஷனிஸ்ட் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த காவி உடையை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவன் போய் பிடிச்சிருப்பான், எப்படியோ கண்டுபிடிச்சி. ஹரி மகாராஜை பார்த்தோன்னு ஒரு போலீஸ்காரன் வந்து கேட்குறான், ஏய் நில்லு, எங்கே போகிற? இவர் ஹரி மகாராஜ் ஃபோட்டோவை பாருங்கள், நிமிர்ந்து உட்காந்துருப்பார் எப்போ பார்த்தாலும். அது எதுவும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இந்த பகவத்கீதையிலே வரும், ஸ்திரமாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி. பதஞ்சலி முனிவர் கூட சொல்லுவார், எப்போ நிமிர்ந்து உட்காந்துருப்பார். பேக் பெயின் இருக்குது, அப்போவும் நிமிர்ந்து உட்காந்துருப்பார். சச் அ கிரேட் யோகி. எங்கே போயிட்டு வரேன்? எனக்கு வாக்கிங் போயிட்டு வரேன். யார் நீ? நான் ஒரு சாது அப்படின்னு நிறைய கேள்வி. அவனுக்கு மரியாதையே இல்லை அந்த போலீஸ்காரனுக்கு. இவர் இருந்தாலும் பொறுமையாக சொல்கிறார். கடைசியாக ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ புரட்சிக்காரனா அப்படின்னாக்கா. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னுடைய புரட்சி உள் புரட்சி அப்படிங்கிறான். மனசோட போராட்டம் பண்ணுறது என்னுடைய புரட்சி, என்னுடைய வேலை அப்படி சொல்ல. அப்போது ஓரளவுக்கு பல கேள்வியெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, எல்லாம் பிடிச்சி சரி போ அப்படின்னு சொல்கிறான் அந்த போலீஸ்காரன். அப்போ ஹரிமாரை சொல்கிறார், என்னை நீங்கள் நடத்தின விதம் சரியில்லை, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறார் போலீஸ்கார். இங்கிலீஷ் பீரியடில் போய் போலீஸ்காரனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாக்கா அவன் மன்னிப்பாக கேட்பான், மண்ணோட மண்ணாக்கிடுவான். பட் தைரியமாக பேசுகிறார். என்னை நடத்தின விதம், யூ டிட் நாட் ட்ரீட் மீ ப்ராப்பர்லி அப்படிங்கிறார். அவன் பார்க்குறான், ஒரு போலீஸ்காரனை பார்த்து இவ்வளோ துணிச்சலாக. அந்த காலத்து போலீஸ்காரங்க ஒழுங்காக இருந்தால் அதனால் பயப்பட்டாங்க. இந்த காலத்து போலீஸ்காரனுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அவன் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு கேட்குறான், ரெட் லைட் எரியுது இல்லை? ஆமாம் சார். எல்லோரும் நிற்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ வந்தேன்னாக்கா, கையில் 500 ரூபா இருக்குது, அந்த தைரியத்தில் தான் வந்தேன் சார் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்து போலீஸ்காரங்க இந்த மாதிரி. அந்த காலத்தில் ஓரளவு ஒழுங்காக இருந்தாங்க. அவன் கேட்குறான், இவ்வளோ துணிச்சலாக பேசுகிற, என்னையே கேள்வி கேட்குறேன், உனக்கு பயமே இல்லையா? துரியானந்த மகாராஜ் சொல்கிறார், எவன்கிட்டே எனக்கு பயம் கிடையாது, உங்ககிட்ட என்ன, வாட் டு ஸ்பீக் அபவுட் ஆர்டினரி போலீஸ் மேனா அப்படிங்கிறார். அவன் அரண்டு போயிட்டான் போலீஸ்காரன். என்னமோ அப்பர் பாடுவார், நாமார்க்கம் குடியெல்லோம் நமனையே அஞ்சோம் அப்படிம்பார்ல. எவன் கூட என் பேச்சை கேட்டு வர்றப்ப நீ வா அழைச்சிட்டு போ. என்னமோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், யமதர்மராஜன் விரும்பியவர்களை
அழைத்து போகிறான், விரும்பாதவர்களை இழுத்து போகிறான். நம்மளை இழுத்துட்டு போகணுமா, இல்லை வாங்க சார் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகணும், நாம் தான் டிசைட் பண்ணணும். இவங்கெல்லாம் அந்த மாதிரி எவன்கிட்டே பயம் கிடையாது. நீ யார், சாதாரண போலீஸ் அப்படின்னு சொன்னப்போ அவன் திகச்சு போயிட்டான் போலீஸ்காரன். அப்போ தான் தெரிஞ்சது ஹி இஸ் ரியலி எ கிரேட் மாங்க். எப்படி இந்த தைரியம் வந்தது? கிருஷ்ணன் சொல்வார், யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் தத யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே அப்படிம்பார். எந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய துன்பம் வந்தால் கூட அவன் அசங்க மாட்டானோ கலங்க மாட்டானோ, அதை அடைந்தவன் பக்தன் ஞானி அப்படின்னு சொல்லுவார். அந்த நிலையை அவங்க அடைச்சிட்டாங்க. இது சொல்கிறப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் கூட ஞாபகம் வருது. ரங்கநாதன்ஜி பர்மாவில் இருந்தார். அப்புறம் அங்கே கலவரெல்லாம் வந்து இந்தியர்கள்லாம் போகணும்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் திரும்பி வராங்க, ஏகப்பட்ட இந்தியர்கள். அப்போ அங்கே இருந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து, சாமிஜி நல்லா தெரியும், ரங்கநாதன்ஜி தெரியும், சாமிஜி ஐ கேன் அரேஞ்ச் அ ஃப்ளைட் ஃபார் யூ அப்படின்னு கேட்டார். அவருடைய லெக்சர்லாம் கேட்க வருவார். ரங்கநாதன்ஜி சொன்னாராம், கேன் யூ அரேஞ்ச் ஃப்ளைட் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள்? ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? இல்லை, கலவரம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், தென் ஐ ஷல் லெட் மீ வாக் வித் தம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் சாப்பிட்றப்போ என்கிட்ட சொல்கிறார், ஐ ஆல்சோ வாக் வித் தம். என் கண்ணு முன்னாலே நிறைய பேர் தண்ணி இல்லாமல் சாப்பிட இல்லாமல் விழறாங்க, சாகுறாங்க, வயசானவங்க பார்த்துட்டே நான் நடந்தேன். அப்போ நான் கேட்டேன், யூ டிட் நாட் ஃபீல் எனி ஃபியர் மகாராஜ்? பயமே இல்லையா? அப்போது மகாராஜ் சொன்னார், ரொம்ப அழகான ஒரு இது, ஃபியர், ஐ தாட் if Thakur wants to keep me, then nobody can kill me. If Thakur wants to kill me, then nobody can protect me. With this faith I continued அப்படின்னு நடந்தே கல்கத்தா வந்தார். வந்து சேர்ந்தப்போ 36 kg அவர். ஃபெய்த் எங்கேருந்து வருது? ஐ எம் நாட் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், எம் லப்த்வா சாபரம் லாபம். உயர்ந்ததை அடைஞ்சிட்டா இதெல்லாம் சில்லி திங்ஸாக போயிடும். இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நிறைய இன்சிடென்ட் இருக்குது. தம்பி இப்போவே நம்மளை பார்க்குறாப்புல. ஸோ ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சுவாமிஜி திரும்பி வந்தார். திரும்பி வந்ததுக்கப்புறம் ராமகிருஷ்ண சங்கத்தை ஆரம்பித்தார். குரு பாய்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லோரும் இதை இருந்து பாதுகாக்கணும், எதிர்காலத்துக்கு கொடுக்கணும், ராமகிருஷ்ணனுடைய மெசேஜை உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்லாம் சொல்லி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. அதன்படி ஒவ்வொருத்தரும் 4 o'clock கோயிலுக்கு போய் மெடிடேஷன் பண்ணணும். சாமிஜியை போய் 3:45 போய் உட்காந்துட்டு மெடிடேஷன் தான் பண்ண வேண்டிய. யார் யார் வந்திருக்கா, யார் யார் வரல, இதை பார்த்துட்ருப்பார் சாமிஜி. அவருடைய மெடிடேஷன் அப்புறம் மெடிடேஷன் பண்ணுவார். அவருக்கு மெடிடேஷன்லாம் சர்வசாதாரணமாக அவர் நம்மளை மாதிரி இல்லை. ஒரு நாள் பார்த்தா ஹரி மகாராஜ் போல் அவர் கொஞ்சம் கோல்டுனாலே அந்த மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ கொஞ்சம் அவருக்கும் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் நம்மளை மாதிரி மணி அடித்தா கிடையாது, வந்தால் தான். ஸோ கொஞ்சம் வீக் கான்ஸ்டிடியூஷன், போகலை. உடனே சாமிஜி மெடிடேஷன் முடிஞ்சவொன்னே வந்து கேட்குறார், ஹரிபாய் இன்றைக்கி காலையில் மங்களாரத்தியில் பார்க்கலையே அப்படிங்கிறப்போ அவர் சொன்னாரா, சாரி நரேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டாக இருந்தது அப்படின்னப்போ சாமிஜிக்கு கோபம் வந்துருச்சு. சாமிஜி எப்படின்னாக்க, கருணை வந்தாலும் திடீர்னு வரும், கோபம் வந்தாலும் திடீர்னு வரும், அளவில்லாமல் வரும். இதுக்கும் அளவு கிடையாது. அதுக்கு அவர் கடல் மாதிரி, கடலுக்கு அளவு இருக்கா, அந்த மாதிரி கோபம் வந்தாலும் எக்கச்சக்கமாக வந்துடும். டக்குன்னு கீழே விழ அப்படியே கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி ஒரு சொல்லணும்னாக்க ஒரு பெக்கூலியர் கேரக்டர் சுவாமிஜி. அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்புன்னு வந்தாக்கா அப்படி, ஆத்திரம்னு வந்தால் அதுவும் அதிகமாக வரும். நம்ம கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லி அப்படியே நல்லா மழுப்புவோம்ல, அந்த மாதிரி அவர் ஒரு கேரக்டர். அவர் சொல்கிற, ச்சே வெக்கம், நீ எல்லாம் வெறும் உடம்பா, உன்னை உடம்பு நினச்சிட்ருக்கேன், இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ சாதனை பண்ணிவிட்டு எனக்கு பேசுகிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டார். ஹரி மகாராஜ் வந்து கொஞ்சம், சரத் மகாராஜ் வந்து கோவமே பட மாட்டார். சாமிஜி திட்டிகிட்டே இருந்தால் கூட அவருக்கு டீ கலக்கி கொண்டு வந்து டீ சாப்பிடு அப்படிப்பார், டீ சாப்பிட்டு இன்னும் திட்டு அப்படிம்பார். அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. சாமிஜிக்கே இது கோபம் வந்துடும், ச்சே இவன் உடம்புல மீனோட ரத்தம் ஓடுது போல இருக்கு, இவன் கோபம் வராது அப்படின்னு ஆச்சரியப்படுவார் சாமிஜி. சரத் மகாராஜ் அப்படி ஒரு கேரக்டர். ஹரி மகாராஜ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், சட்டோபாத்தியா இல்லையா, சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவர் வந்துட்டு சொன்ன உடனே கொஞ்சம் முகத்தை தொங்க போட்டுட்டு போயிடுறார். உடனே சுவாமிஜிக்கு புரியுது, பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து ஜெம்ஸ், குரு மகாராஜ் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார், இவங்களை திட்டுறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ரைட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு
ஸ்தானத்தில் சுவாமிஜி தன்னை வச்சுக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு காவியம் இதெல்லாம், அவங்க உறவு முறை. ஹரிபாய், நான் அதுக்காக சொல்லலை, நீ குருதேவருடைய சிஷ்யன், நீயே இந்த மாதிரி இருந்தாக்கா இந்த புதுசாக அப்போல்லாம் நிறைய பசங்க வந்து சேர்ந்துருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம், சுதீர், காளிகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரை பார்த்து கற்றுப்பாங்க? யூ ஹாவ் டு செட் எ கிரேட் எக்ஸாம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தீஸ் யங்ஸ்டர்ஸ் இல்லையா? அதுக்காக தான் திட்டினேன். அப்போ ஹரிமஹாராஜ் புரிஞ்சுக்கிறார், சுவாமியோட மோட்டிவ் இஸ் அன்செல்ஃபிஷ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். யத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத் தத் ஏவ இதரோ ஜனக ச யத் பிரமாணம் குருதே லோக தத் அனுவர்த்ததே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். பெரியவங்க, படித்தவங்க, பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்களோ அதான் மற்றவங்களும் செய்வாங்க. எனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, வந்து பேசி சும்மா பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு 5 வயசு குழந்த பையன் பேசி முடிச்சுட்டு நான் சாக்லேட் கொடுத்தேன். நான் யாரும் நாம் போய் யாருக்கும் சொல்கிறது நமஸ்காரம் பண்ணுங்க எனக்கு அப்படி சொல்ல முடியுமா? நாமெல்லாம் சொல்கிறதில்ல, அவங்க இஷ்டம். இது அம்மா வந்து சாமிஜி நமஸ்காரம் பண்ணுனாக்கா அந்த பையன் நமஸ்காரமே தெரியல, அவனுக்கு பலகாரம் தான் தெரியும் போல, நமஸ்காரமே தெரியல, சொல்லியே கொடுக்கல வீட்டில். அவன் அப்படியே நிற்கிறான், அம்மாவை பார்க்குறான், என்ன பார்க்குறான். ஒரு நிமிஷம் பார்த்தேன், அப்புறம் நான் நைஸாக சொன்னேன், சொன்னால் புரியலை, செஞ்சால் பண்ணுவானோ அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா விழுந்தது, அப்புறம் விழறான். ஒரு டாக்டர் சொல்லுவார், டியர் பேரண்ட்ஸ், பி கேர்ஃபுல், யுவர் சில்ட்ரன் ஆர் வாட்சிங் யூ கீன்லி, பி அ குட் எக்ஸாம்பிள் டு தெம் அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கார், அப்பாவுடைய ஃப்ரெண்டு, 7 வயசு பொண்ணு அங்கே உட்காந்து படிச்சிட்ருக்கா. அப்பா எங்கம்மா? என்ன பதில் சொல்லலாம்? அந்த பொண்ணு சொல்ல, எங்கேயோ போயிருக்கோம். என்னது ஆடு மாடா? எங்கேயோ போயிருக்குமா? என்னடா பதில் இதுனாக்கா? அது பாட்டு படிக்குது. அப்போ அவங்க அம்மா உள்ளேருந்து வராங்க. இந்த பொண்ணு கேட்குறா, அப்பா எங்கே போச்சு? அது எங்கே சொல்லிட்டு போகுது அப்படின்னு அந்த அம்மா. இப்போ வந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுது, சரி இந்த ஆன்சர், இந்த ட்ரைனிங் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு இன்சிடெண்ட். ஸோ வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் செல்ஸ் டு ட்ரெயின் அவர் சில்ட்ரன் இன் த ப்ராப்பர் வே. அது ஒரு இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிற ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். மெஜாரிட்டி பீப்புள் ஹவ் பிகம் பயாலாஜிக்கலி பேரண்ட்ஸ், நாட் சைக்கலாஜிக்கலி. பெரிய ஸ்டேட்மெண்ட். சாரதாம்மா வந்து சைக்கலாஜிக்கல் பேரண்ட், பயாலஜிக்கலி அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, பட் சைக்கலாஜிக்கல் பேரண்ட். அதனால தான் நீங்கள் அம்மான்னு கூப்பிட்டா கூட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சைக்கலாஜிக்கல் லெவலுக்கு பேரண்ட்ஸ் போகணும். இட் இஸ் நாட் மியர்லி கிவிங் பர்த் டு சில்ட்ரன். வாழ்ந்து காட்டணும். ரங்கநாதன்ஜி சொல்லுவார், சன்னியாசம் ஆகிடுச்சுனாக்கா நீ சீனியர் ஆகிட்டே நினைக்காத, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது, ரிமெம்பர் தட் அப்படிப்பார். இதை சுவாமிஜி வந்து அவர் சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி இன்னும் போயிட்டே இருக்குது. இன்சிடென்ட்ஸ் படிக்கிறதுக்காக இல்லை. கிருஷ்ணன் சொல்வார், சொல்பம் அப்பி அஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் அப்படின்னு. கொஞ்சமாவது ஒரு 4-5 பாயிண்ட்ஸாவது எடுத்துங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுக்கு சின்சியராக முயற்சி பண்ணுங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் அஸ். நாம் தான் இன்றைக்கி கூட நம்ம சீனியர் சுவாமிஜி ஆரோக்கிய பவனில் ஒருத்தர் சொல்லுவார், இப்போ கூட வேலூர்மட்டு கோயில் மேலே நின்றுட்டு ராமகிருஷ்ணன் கத்திக்கிட்டே இருக்கார், எங்கடா இருக்கீங்க, வாங்கடா வாங்கடான்னு சொல்லி கத்துறார், நாம் தான் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இட்ஸ் ட்ரூ. தே ஆர் வெயிட்டிங். அதனால தான் தமிழில் சொல்லுவாங்களே, நீ ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு 9 அடியா 99 அடியா ஏதோ ஒன்று நம்மளோட அதிகமாக வைக்கிறார் இல்லையா? முயற்சி நம் கையில், முடிவு அவன் கையில். முயற்சி செஞ்சிட்டே இருந்தாக்கா நிச்சயமாக முடிவு நல்லதாக இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மகான்களுடைய வாழ்க்கையை அப்பப்போ படிச்சுட்டே இருக்கணும். எப்பப்போ டைம் கிடைக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேங்க, எப்பப்போ டைம் கிடைக்குதோ எடுத்து படிங்க. that will give you a new light. நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அது நம்ம மனசை பொல்யூட் பண்ணும். இன்னும் ஒரு அறிஞர் சொல்வார், எஸ்டர்டே ஐ வாஸ் இன்டெலிஜென்ட், ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்டு, டுடே ஐ ஹவ் பிகம் வைஸ், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நம்மளை திருத்திக்க நாம் முயற்சி பண்ணுவோம். அதுக்கு இந்த மகாத்மாக்களில் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க.
கொஞ்சம் கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பங்க்சுவலாக வர்றது, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, குரு சொன்னதை ஃபாலோ பண்ணுறது. நேற்று கூட ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து என்னை பார்த்தாங்க. நேற்று ஸ்பெஷல் டே இல்லையா? அந்த பொண்ணு 10th படிக்கிற பொண்ணு, பெங்காலி பொண்ணு, இங்கே தான் இருக்கா. கௌதமாஜி மகாராஜிட்ட தீட்சை வாங்கியிருக்கா. அந்த அம்மா வந்து, மகாராஜ் அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லது சொல்லுங்க. நீங்கள் தான் இருக்கீங்களா நல்லா? இல்லை, நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறது? படிக்கிறியா? எஸ் சாமிஜி. அம்மாவே சொன்னாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட், கரெக்டாக படிப்பா. சரி, குரு சொன்னதை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். பண்ணுறேன் அப்படின்னு. சரி, எப்போ பண்ணுறேன்னாக்கா, இல்லை அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தீட்சை கொடுத்தப்போ குரு என்ன சொன்னார்? நிறைய பேருக்கு குரு பேரே மறந்து போச்சு இல்லை? அவர் சொன்ன மந்திரமும் மறந்து போயிருக்கும் நிறைய பேருக்கு. என்னமோ சொன்னால் ஏதோ ராமகிருஷ்ணா ஏதோ காதில் விழுந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் நம்மகிட்டலாம் ரங்கநாதஞ்சிட்ட இதில் இந்த கேஸெல்லாம் வரும். ஐ ஜஸ்ட் ரிமூவ் தி ஃபஸ்ட் போர்ஷன், நாட் தி செகண்ட் போர்ஷன் சொல்லிட்டு வந்துக்கேன். எல்லாமே மறந்து போச்சு, ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், குரு உனக்கு தீட்சை கொடுத்துட்டு சொன்னார் இல்லையா, காலையில் கொஞ்சம் நேரம், ஈவினிங் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணு சொன்னார் இல்லையா? நீ சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஜெபம் பண்ணு. குரு வார்த்தையை ஃபாலோ பண்ணலைனாக்கா அது குரு நிந்தா. இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கும் டைம் இருக்குது. நாட் டு ஃபாலோ த ப்ராப்பர் சேனல் அப்படின்னாக்க நஷ்டம் மற்றவங்களுக்கு இல்லை, யாருக்கு? நமக்கே. ஸோ நமக்கு நஷ்டம் வராமல் இருக்க இந்த மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவங்க லைஃப் டேக் சம் லீவ்ஸ் ஃப்ரம் தி லைவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இலைகள் எடுத்துக்கிட்டு, சில நிகழ்ச்சிகளை எடுத்துக்கிட்டு அசை போட்டுகிட்டே இருக்கணும், அப்பப்போ நினச்சிட்டே இருக்கணும். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை நமக்கே தெரியாமல் சரியான பாதையில் போகும். டெஃபினெட்லி we will reach the goal. Stop not, you will reach the goal. சாமிஜி சொல்வார். ஸோ அந்த உயர்ந்த நிலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த மகான்களுடைய அருளும் நமக்கு இருக்கட்டும், நம்முடைய முயற்சியும் இருக்கட்டும். நிச்சயமாக குருமராஜ் சந்தோஷப்படுவார். தேங்க்யூ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.